இன்றைக்கி வாங்கியிருக்க அந்த 1 பிஹெச்கே ஒரு 2 பிஹெச்கே இங்கேருந்து லைஃப் மூவ் ஆகும்போது ஆனால் நாளைக்கு குழந்தைங்கள்லாம் வரும்போது அப்போ என்ன நடக்கும்னா ஒரு குழந்தை 2 குழந்தை வரும்போது நம்மளோட அந்த ஸ்பேஸ் வந்து போகாமல் போகலாம். அப்போ என்ன நடக்கும்னா இன்னொரு வீடை வந்து சர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த வீட்டுக்கு இஎம்ஐ போயிட்டுருக்கோம், இந்த வீட்டுக்கு இஎம்ஐ போயிட்டுருக்க வீடு என்ன பண்ணுறதுங்கிறது பெரிய கொஸ்டினாக இருக்கும். சீக்கிரமாக வாங்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு நிறையா விஷயங்கள் சொன்னீங்க. அப்போ ஒரு ரைட் ஏஜ் என்ன சார் வீடு வாங்குறது? இது இன்னொரு மைண்ட் செட் என்னென்னா, நிறைய பேருக்கு வீடு லோனில் போயிருப்பாங்க, ஆனால் அவங்க வீடுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஒரு 3 மாதம் கட்டலைன்னா அது ஹெச்டிஎஃப்சியோட தான் ஐசிஐசியோட தான் தெரியும். வீட்டில் பொண்ணு பார்க்கும்போது வீடு தேவைப்படுது, பையனுக்கு சொந்தமாக வீடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்கிறதுக்காக சொசைட்டி சோஷியல் ப்ரெஷருக்காக they are getting stuck up with home loan commitment. அதுக்கப்புறமா தேர் ஹேவிங் ஹியூஜ் ரெக்ரெட் ஆஃப்டர் 40. இந்த 40 lakhsங்கிறது இன்றைக்கி அவர் லம்சமாக உள்ளே கொண்டு வராரு. எப்பவுமே அந்த 12% ரிட்டர்ன்ஸ் மேலே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் மார்க்கெட்டில், விச் வில் ஹெல்ப் யூ டு கிரியேட் அ கார்பஸ் ஆஃப் அரௌண்ட் 11.21 crores. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்த 35 இயர்ஸுக்கு இன்க்ரிமெண்டல் இன்கமா நீங்கள் வேலை செய்யும்போது கூட இவ்வளோ இன்கம் வருமானு தெரியாது. அவரோட 85th ஏஜில் அவர் கொடுக்க போகிற கார்பஸ் எவ்வளோ தெரியுமா அவங்க ஃபேமிலிக்கு? ஹலோ ரிஃப்ளெக்ட் வியூவர்ஸ், திஸ் இஸ் நந்திதா வித் யூ. இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் பிளானர் மகேஷ் சார் தான் இருக்காரு. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் நந்திதா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன், தேங்க்யூ. ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுறோம், உங்கள் வீடியோஸ்லாம் கூட பார்க்குறோம், சீக்கிரமாக வீடு வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சார் அப்படி? வீடுங்கிறது வந்து மோர் ஆஃப் ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம். அண்ட் அதுக்கு நீங்கள் பே பண்ணுற ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹியூஜ். அது உங்களோட ஏர்லி ஃபேஸ் ஆஃப் யுவர் கேரியரில் நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா பின்னாடி வரப்போகிற நிறைய கோல்ஸ் வந்து நீங்கள் ரீச் பண்ண முடியாமல் போயிடும். நிறைய பேர் எடுத்து பாருங்கள், யாரெல்லாம் வந்து ஒரு 45-50 வயசுக்கு மேலே இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிவிட்டு நான் ஒர்க் பண்ணாதான் என்னோட ரெகுலர் பில்ஸை பே பண்ண முடியும், என்னோட ஃபேமிலி கமிட்மெண்ட்டை மீட் அவுட் பண்ண முடியுங்கிற எந்த ஒரு பர்சன் எடுத்து பார்த்தீங்கனாலும் அவங்க எல்லாருமே ஏர்லியர் ஏஜில் வந்து தேவோட காட்டன் டு தி ஹோம் லோன் கமிட்மெண்ட். ஒரு 30-35 வயசுக்குள்ளே அந்த ஹோம் லோன் கமிட்மெண்ட்குள்ளே போயிருப்பாங்க. அடுத்த 15 வருஷம் 20 வருஷங்கிற ஒரு பெரிய கமிட்மெண்ட்டில் போய் மாட்டிக்கிறாங்க. அதனால் என்ன நடக்குதுன்னா அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏர்லியராக பிளான் பண்ண முடிய மாட்டேங்குது, பசங்களோட எஜுகேஷனுக்கு போதுமான அளவுக்கு வந்து கார்பஸை பில் பண்ண முடிய மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் மேலே ப்ரெஷர் சுச்சுவேஷன் இருந்தாலும் அதை டாலரேட் பண்ணிவிட்டு உடம்பு முடியுதோ இல்லையோ தே ஹாவ் டு ஸ்டிக் டு த ஜாப். அண்ட் எவ்வளோ நாள் ப்ரொலாங் பண்ண முடியுமோ அவ்வளோ நாள் அந்த ஜாபை ப்ரொலாங் பண்ணி கொண்டு போகிற மாதிரி ஆயிடுது. ஸோ இந்த தப்பை வந்து இன்றைக்கி இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு இன்டென்ஷனில் தான் நம்ம சொல்கிறது, ஏர்லியராக வந்து நீங்கள் இந்த வீடுங்கிற கமிட்மெண்ட்டில் போய் நீங்கள் பிளாக் ஆகிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போது ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம சீக்கிரமாக வீடு வாங்குறதுனால என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வரும் சார்? சரி, ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ் சொன்னோன்னா இப்போ நீங்கள் ஏர்லியராக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏர்லியராக நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே ஆஸ்பிரேஷன் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி பர்சன் பிட்வீன் 25 to 30-35 இயர்ஸ்க்குள்ளே நாங்கள் கன்சல்டேஷன் பண்ணுற எனி ஆஃப் அவர் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திங் அவங்க பேசுகிறது ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டை பற்றி தான். ஃபயர் ஏர்லி ரிட்டையர்மெண்ட், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ரிட்டையர் ஏர்லி அண்ட் ஏர்லி ரிட்டையர்மெண்ட் பற்றி தான் அவங்களோட ஃபஸ்ட்டு டாக்கே இருக்குது. அண்ட் நோபடி இஸ் வில்லிங் டு ஒர்க் பியாண்ட் 45-50. அதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக அந்த எக்ஸர்ஷன் போயிடுறது. அண்ட் அந்த டாலரன்ஸ் லெவல் வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது நம்ம மக்களுக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடக்கும்னா அவங்களுக்கு ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டுங்கிற அவங்களோட மைண்டில் அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னா தென் தே ஷுட் நாட் கெட் டு தி ஹோம் லோன். ஏன்னா ஹோம் லோனுக்குள்ளே போயிட்டாங்கன்னா ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டை பற்றி மறந்துடும். ஏதாவது ஒன்று தான் நம்ம லைஃப்பில் நடக்கும். ஏர்லி ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறோம், ஹோம் லோனுக்குள்ளே போகக்கூடாது. அப்படி ஹோம் லோனுக்குள்ளே போயிட்டா ஏர்லி ரிட்டையர்மெண்ட் பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது. பிகாஸ் போத் ஏர்லி ரிட்டையர்மெண்ட் அண்ட் ஹோம் லோன் கேனாட் ட்ராவல் இன் தி சேம் ஹார்ஸ். அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும். அண்ட் ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க, இங்கேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து ஒரு 27-28 இயர்ஸ் இருக்கும்போது இன்றைக்கி ஆவரேஜாக ஒரு 50 லட்சம் 60 லட்சத்தில் ஒரு 1 பிஹெச்கேவோ 2 பிஹெச்கேவோ வாங்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அவர் இருப்பார். நாளைக்கு அவர் இங்கேருந்து வேறு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து ஒரு ஐடி எம்ப்ளாயியாக இருக்கார், அவருக்கு இங்கே ஓஎம்ஆரில் எங்கேயோ ஒரு இடத்துல இன்றைக்கி ஒர்க் பண்ணிட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு பெங்களூரோ இல்லை ஹைதராபாடோ இல்லை வேறு எங்கேயாவது ஒரு அப்ராட் கண்ட்ரியில் ஜாப் கிடைக்குதுன்னா அவரால் அங்கேருந்து ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்பார். ஏன்னா இங்கே ஆல்ரெடி என்னோடய கமிட்மெண்ட்ஸ் போயிட்டுருக்கு, எனக்கு ஆல்ரெடி ஓன் ஹவுஸ் இருக்குது, இதை விட்டு நான் எப்படி போகிறது அப்படிங்கிறத பற்றி அவங்க யோசிப்பாங்க. அண்ட் செகண்ட் திங் என்ன நடக்கும்னா,
இன்னைக்கு வாங்கியிருக்க அந்த 1 பிஹெச்கே ஒரு 2 பிஹெச்கே இங்கேருந்து லைஃப் மூவ் ஆகும்போது அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது 28 வயசாக இருக்கும்போது ப்ராப்ளி ஹி வுட் பி சிங்கிள் ஆர் யூ வுட் ஹவ் காட் மேரிட். ஆனால் நாளைக்கு குழந்தைங்கள்லாம் வரும்போது அப்போ என்ன நடக்கும்னா ஒரு குழந்தை 2 குழந்தை வரும்போது நம்மளோட அந்த ஸ்பேஸ் வந்து போகாமல் போகலாம். அப்போ என்ன நடக்கும்னா இன்னொரு வீடை வந்து சர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கல் நடக்கிற விஷயம். என்ன நடக்கும்னா இங்கேருந்து ஒரு ஒரு 5 வருஷம் 8 வருஷம் கழிச்சு இருக்கிற வீடு போதில்ல, இன்னொரு வீடு பார்க்கணும். அப்போ இந்த வீட்டுக்கு இஎம்ஐ போயிட்டுருக்கும். இந்த வீட்டுக்கு இஎம்ஐ போயிட்டு இருக்க வீடு என்ன பண்ணுறதுங்கிறது பெரிய கொஷினாக இருக்கும். ரெண்ட்டுக்கு விட்டா பெரிய ரெண்ட் வராது. ஏன்னா இந்தியாலாம் பார்த்தீங்கன்னா 2-2.5% தான் நம்மளுக்கு வந்து ரெண்டல் இன்கம். அப்போது ஒரு 50 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டிக்கு 10,000 ரெண்ட் வந்தாலே பெரிய விஷயமா இருக்கும். அப்போது இஎம்ஐ பர்டன் இதுக்கும் இருக்கும், புதுசாக வீடு பார்ப்பாங்க அதுக்கும் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு இன்னொரு ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன வரும் அப்படின்னா, நாளைக்கு அவங்களோட ஃபேமிலி நாளைக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நாளைக்கு இன்லாஸ் வரலாம். அப்போ வந்து வீடு போகாமல் போகும். அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா இவங்களை டிபெண்ட் பண்ணுற மாதிரி வரலாம். அப்படிங்கிற பட்சம் அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு கூட நாளைக்கு இந்த வீடுங்கிறது போதாமல் போகும்போது அப்போ என்ன நடக்கும்னா பெரிய வீட்டுக்கு அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் வரும். இது எல்லாமே நிறைய சேலஞ்சஸ் வரும். எல்லாத்துக்கும் மேலே அவங்க என்ன நடக்கும்னா ப்ரெஷர் பயங்கர ஜாஸ்தியாகும் அவங்களுக்கு. ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேலை பிடிச்சிருக்கோ இல்லையோ, பாஸ் பிடிச்சிருக்காங்களோ இல்லையோ, எங்கே என்ன மாதிரியான ஜாபில் இருந்தாலும் நம்ம அந்த வேலையை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன் வந்து அவங்க வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக போகிற மாதிரி ஆகிடும். ஒரு பிரேக் எடுக்கணும்னா கூட முடியாது. உடம்பு முடியல ஒரு 6 மந்த்ஸ் நான் பிரேக் எடுக்கிறேன், இல்லை நான் என்னை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பிரேக் எடுக்கிறேன்னா கூட அவங்களால அந்த பிரேக் கூட எடுக்க முடியாத சுச்சுவேஷனுக்கு போய் மாட்டிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய வரும். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே நாளைக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் லீட் பண்ணுறதுக்கு பெரிய ஒரு அப்டேக்கிளாகவே வந்து இந்த ஹோம் லோனுங்கிற ஒரு விஷயம் வந்து நிற்கும் முன்னாடி. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ்ன்னு பார்த்தோம். நான் ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இப்போ ஐடி எம்ப்ளாயி ஒருத்தவங்க இருக்காங்க, துறப்பாக்கத்துலேயோ இல்லை சிறுசேரியிலையோ அவங்களோட ஆஃபீஸ் இருக்குது, வீடு வந்து அம்பத்தூரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவருக்கு அங்கேயே நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வரதுக்கு 25-30 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகும். அப்போது டூ அண்ட் ஃப்ரோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5-3 மணி நேரம் போயிடும். ஒன்று டைம் நிறைய நம்ம ட்ராவலுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட், ஹெல்த் வில் கோ ஃபார் டாஸ். அண்ட் டைம் இஸ் ஈக்குவல் டு மணி. ஸோ அப்போது நம்ம டைமை நம்ம எப்படி ப்ரூடெண்ட்டாக யூஸ் பண்ண முடியும், நம்மளை எப்படி நம்ம அப்ஸ்கில் பண்ண முடியும். எப்பயுமே வீடுக்கும் ஆஃபீஸும் ஒரு 15 or 30 மினிட்ஸ் ட்ராவலுக்குள்ளே வச்சுக்கிறது பெட்டராக இருக்கும். செகண்ட், பசங்களோட லைஃப் இதனால் பாதிக்கும். நாளைக்கு நம்மளோட ப்ராபப்ளி அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், அவர் வந்து ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கார் அப்படின்னா அவங்களோட அகாடமிஸ்லாம் எங்கே பக்கத்தில் இருக்கோ, அவங்களோட எந்த ஸ்போர்ட்டில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டோ அதோட அகாடமிஸ் ஆர் கோச்சிங் சென்டர் எங்கே பக்கத்தில் இருக்கோ அது பக்கத்தில் வீடு இருக்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா ஏர்லி மார்னிங் அங்கே ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ராக்டிஸ்க்கு, ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் போகிற மாதிரி இருக்கும். அப்போ பிக்கப் அண்ட் ட்ராப் வந்து அந்த அகாடமிஸ் பக்கத்தில் இருந்தால் பெட்டராக இருக்கும். நாளைக்கு ஒரு கேர்ள் பேபி இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஆர் கிளாசிக்கல் ரிலேட்டடான விஷயம், மியூசிக்காக இருக்கலாம், டான்ஸாக இருக்கலாம், இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஏரியாவில் இருந்தால் பெட்டராக இருக்கும், அவங்களோட அகாடமிஸ் எங்கே இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி அங்கே நம்ம எப்படி வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்க முடியும் ரெண்டல் ஹவுஸ் இருக்கும்போது. ஸோ இதெல்லாமே நம்ம யோசிக்கணும். நாளைக்கு நம்மளோட ப்ரொஃபஷனுக்கும் இது வந்து நிறைய சேலஞ்சஸ் வரும். ஏன்னா இங்கே ஒரு வீடு நம்ம இவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணுமா, ஒரு தாம்பரத்தில் இருக்கிறவரை வந்து நாளைக்கு வந்து பாரிஸில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, இல்லை வேறு ஏதாவது அதர் எண்ட் ஆஃப் தி பிளேஸில் வந்து நம்மளுக்கு ஒரு ஜாப் கிடைக்கும் போது இவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணுமா, அந்த ஹெசிடேஷன்லேயே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எந்த மாதிரி ஒரு ஃபார்ச்சுனை க்ரியேட் பண்ணுங்கிறது தெரியாது, நம்ம ட்ரை பண்ணாத வைக்கும். அதனால் அதுவும் கூட நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி வரும். அதனால் எப்பயுமே பிட்வீன் 30 to 45, 50 இயர்ஸ் வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கிறது எல்லாருக்குமே நல்லதாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம மைண்ட்ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம கொண்டு போனோம்னா பெட்டருங்க. சீக்கிரமாக வாங்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அப்போ ஒரு ரைட் ஏஜ் என்ன சார் வீடு வாங்குறதுக்கு? ரைட் ஏஜ் என்ன கேட்டிங்கன்னா ஷுட் பி அரௌண்ட் 45 to 50 இயர்ஸ் ஷுட் பி த ரைட் ஏஜ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா 45 to 50 இயர்ஸுங்கிறது அது வரைக்கும் நீங்கள் சும்மா இருங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த 30 to 50 இயர்ஸ் வரைக்கும் ஸ்டார்ட் அக்குமுலேட்டிங் மணி ஃபார் யுவர் ட்ரீம் ஹவுஸ். எல்லாருக்குமே வீடுங்கிறது ஒரு கனவு தான். நோ செகண்ட் தாட் அபவுட் இட். நான் வீடே வாங்க வேணாம்னு சொல்ல மாட்டேன் யாருமே. ஆனால் வீடு வாங்குறது ஏர்லியராக வாங்காதீங்கன்னு தான் சொல்கிறேன். ஏர்லியராக வாங்கினீங்க நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயத்தில் நீங்கள் ஸ்ட்ரக் ஆகிற மாதிரி ஆகிடும் லைஃப்பில். அப்போது நம்ம என்ன பண்ணணும், இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால், இப்போ நான் வந்து ஒரு 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 டீசெண்டான ஒரு ஏரியாவில் ஒரு 3 BHK வாங்குற மாதிரி இருக்கணும். சென்னை மாதிரியான பிளேஸில் வந்து கிட்டத்தட்ட 1 crore கிட்ட ஆகுங்க. இந்த 1 crore கண்டிப்பாக டவுன் பேமெண்ட் வந்து நம்ம தான் பே பண்ணணும் 20%. ரிமைனிங் 80% தான் வில் பி ஃபண்டட் பை தி பேங்க். அப்போது 20 lakhs நான் தான் ஷெல் அவுட் பண்ணணும்.
அண்ட் இதை தவிர ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் ஒரு 10 lakhs வரும், 10% வச்சுக்கோங்க. அதை தவிர இன்டீரியருக்கு மினிமம் வந்து ஒரு 10% வச்சுக்கோங்க. இது நிறைய பேர் 30 லட்சம் 40 லட்சம் பண்ற ஆளுங்களும் இருக்காங்க. 1 crore நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ரொம்ப மினிமமா மினிமம் வச்சா கூட 10 லட்ச ரூபா ம். வந்துடும். அப்படின்னா 40 லட்ச ரூபாங்கிறது நான் இப்போ ஹாட் கேஷை வந்து நான் இப்போ உள்ள இறக்கணும் அந்த ப்ராப்பர்ட்டியில. அப்போ இதை தவிர நான் மாசம் 80,000 ரூபாய் நான் இஎம்ஐ கட்டணும். இந்த 40 lakhsங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு 30 இயர்ஸ்க்குள்ள இல்லை 35 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற ஒரு இண்டிவிஜுவலுக்கு ரொம்ப பெரிய விஷயம். 40 lakhs வந்து லம்சமா நம்மளோட ஹார்ட் அண்ட் மணில அவ்வளோ வருஷம் அவ்வளோ சேவ் பண்ணி வச்சிருப்போமாங்கிறது தெரியாது. அப்படி சேவ் பண்ணி வச்சிருந்தாலும் கூட எல்லாத்தையும் உடச்சு இந்த டவுன் பேமெண்ட்டுக்கும் இன்டீரியருக்கும் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு மட்டுமே எடுத்துமே நம்ம கொடுக்குற மாதிரி ஆகிடும். அப்போ நம்மளோட சேவிங்ஸை வந்து அங்கே ட்ரை அப் ஆகிடுது. செகண்ட், அதுக்கப்புறமா நம்மளோட மந்த்லி ரொட்டீனில் இஎம்ஐ ஸ்டார்ட் ஆகிடும் 80,000 ரூபா. அப்போ ஃபியூச்சர்லையாவது இந்த சேவிங் பண்ண முடியுமா கேட்டால் சேவிங்கும் பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு 80,000 ரூபா ஒரு இஎம்ஐ கட்டணும்னா அவருக்கு மினிமம் சேலரி வந்து ஒரு 1.3 to 1.4 lakhs இருக்கணும். அப்போ 1.3 to 1.4 lakhsல அவர் 80,000 ரூபா இஎம்ஐ கொடுத்துருவார். அண்ட் ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஒரு 2 குழந்தைங்க இருந்து ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பெண்டிச்சருக்கு மினிமம் 30,000-40,000 ரூபா போயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 1.2 to 1.3 lakhs எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. எமர்ஜென்சிக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 to 6,000 rupees வச்சுக்கணும் இல்லையா? அப்போ 1.3 1.4 lakhs வாங்குறவர் ஏர்னிங்ஸ் பெருசா இருக்கு. ஆனால் இந்த ஹோம் லோனுங்கிற கமிட்மெண்ட் ஏர்லியராக வந்துடுறதுனால அவரு ஒரு 15,000 20,000 ரூபா சம்பாதிக்கிறவரோட லைஃப் தான் அவரால் லீட் பண்ண முடியும். அந்த 15,000-20,000 ரூபாய்க்கு கையில் 5,000 ரூபா இருக்கும். இங்கே 1,20,000 1,30,000 வாங்குறவருக்கு 5,000 ரூபா தான் கையில் இருக்கும். ஏன்னா மேஜர் போர்ஷன் ஆஃப் ஹிஸ் இன்கம் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் இஎம்ஐ. நாளைக்கு இந்த 1 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டிக்கு 80 லட்ச ரூபா லோன் எடுத்து 80,000 ரூபா இஎம்ஐ கட்டி 20 வருஷம் கட்டி முடிக்கும் போது 1.6 crores ஆயிருக்கும். இஎம்ஐ டபுள் ஆகிடும் 20 இயர்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னா. இப்போ நாளைக்கு விற்கும் போது என்ன மணி விச் இஸ் ஈல்டிங் யூ மோர் தென் 1.6 crores இஸ் யுவர் ப்ராஃபிட். ஏன்னா 1.6 crores வரைக்கும் உங்களோட கேபிட்டல் அங்கே போயிருக்கு இன்க்ளூடிங் இஎம்ஐயோட சேர்த்து. அப்போ எனக்கு 2 கோடி ரூபா போகுதுன்னா 40 லட்ச ரூபா தான் கெயின். இல்லை அகெயின் வி ஹவ் டு பே டேக்ஸ். கரெக்டா? அண்ட் மணி வேல்யூ நம்ம பார்க்கணும்ல. இன்னைக்கு நம்ம அந்த 80,000 ரூபா கட்டுறோம். ஆனால் எனக்கு 20 வருஷம் கழிச்சு அந்த 40 லட்ச ரூபா ப்ராஃபிட்டுங்கிறது உங்களுக்கு வந்து அது வந்து லாஸ். ஸோ இட் பிகம் அ டிப்ரிஷியேட்டிங் அசெட். உங்களுக்கு ஆக்சுவலாக இன்ட்ரெஸ்ட்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இட் வுடன்ட் ஹவ் ஈவன் கிவன் யூ 1 or 2% yield ஆல்சோ. ஸோ அதனால சீரியஸாக யோசிக்கணும். அண்ட் நீங்கள் வந்து நான் ஏன் வந்து இந்த 45 to 50 இயர்ஸ்க்கு மேலே பண்ணணும் அப்படின்னா யூ வில் ஹாவ் அ பெட்டர் கிளாரிட்டி இன் வாட் யூ ஆர் டூயிங் அண்ட் யூ ஹவ் ஆல்சோ காட் இன் தட் மெச்சூரிட்டி ஸ்டேஜில் நீங்கள் போயிருப்பீங்க. யூ ஹவ் காட் மெச்சூர். என்ன டிசிஷன் நான் எடுக்கணும், யாரெல்லாம் என் கூட இருக்க போகிறாங்க, பசங்க என் கூட இருக்க போகிறாங்களா, பொண்ணு என் கூட இருக்க போகிறாங்களா, இல்லை அவங்க எங்கே இருக்க போகிறாங்க, அவங்களுக்கு என்ன டிபெண்ட் பண்ணி இருக்க போகிறாங்களா, இல்லை அவங்கள டிபெண்ட் பண்ணி நான் இருக்க போகிறேன்னா என் கூட எங்கள் அப்பா அம்மா இருக்க போகிறாங்களா, இல்லை இன்லாஸ் யாராவது எங்கள் கூட இருக்க போகிறாங்களா. இந்த பிக்சர் எல்லாமே உங்களுக்கு ஒரு 50 இயர்ஸ் வரும்போது ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிருவாங்க. அப்போது அந்த டைம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இந்த 30 to 50 வரைக்கும் நம்ம ரெகுலராக சேவ் பண்ண ஆரம்பித்தோன்னா நான் சொல்கிறேன் பாருங்க, அந்த 80,000 ரூபாங்கிறது நீங்கள் மந்த்லி இஎம்ஐ கட்டுற இடத்துல அதை தூக்கி ஒரு எஸ்ஐபியில் நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கன்னா வித் அந்த 40 lakhs உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது சேவ் பண்ணுறதுக்கு, அந்த டவுன் பேமெண்ட்டுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் அந்த இன்டீரியருக்கும் சேர்த்து. அதுதான் கேட்கலான்னு வந்தேன். ஏன்னா இப்போ யாருன்னா ஒருத்தர் வந்து ஒரு மிடில் ஏஜ்ல 30 to 40 lakhs கையில வச்சிருக்காங்க அப்படின்னா வீடு வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ அதை வந்து நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது பியூட்டிஃபுல்லான கொஸ்டின். அதுதான் இப்போ வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே நான் போகலங்கிற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். எப்போ வேணால் நான் ஜாப் அவுட்டு பிரேக் எடுத்துக்கலாம், எப்போ வேணாலும் நான் பிடிச்ச வேலையை என்னால் செய்ய முடியும். ஃப்ளெக்சிபிளாக என்னால் 80,000 ரூபா எனக்கு கட்டுறது கெப்பாசிட்டி இருக்குது. ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு எனக்கு 80,000 ரூபா எஸ்ஐபி போக வேண்டாம், எனக்கு 40,000 ரூபா குறைச்சிக்கலாம், தாராளமாக குறைச்சிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம், ஏற்றிக்கலாம், எல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்கும். ஆனால் இஎம்ஐயில் அதெல்லாம் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா அவங்க சொல்கிறது நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இதில் இன்னொரு மைண்ட் செட் என்னென்னா, நிறைய பேருக்கு வீடு லோனில் போயிருப்பாங்க, ஆனால் அவங்க வீடுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஒரு 3 மாதம் கட்டலைன்னா அது ஹெச்டிஎஃப்சியோட தான் ஐசிஐசியோட தான் தெரியும். கரெக்டாக? ஸோ இதெல்லாமே ட்ரெமெண்டஸான ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயம். லோனில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பொருளை வாங்குறது தவிர்க்கிறது பெட்டரு. இப்போ வந்து ஒரு கால்குலேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 40 லட்ச ரூபா கையில் இருக்குது, எனக்கு 80,000 ரூபா எஸ்ஐபியும் பண்ண முடியும் அப்படின்னா அது வரைக்கும் அவர் சேர்த்துக்கிட்டே வரலாம். என்னெல்லாம் அவரோட கோல்ஸ் ரீச் ஆகுங்கிறத சொல்கிற பாருங்க, ரொம்ப ஈஸியாக. ஒன்று, அவர் பிளான் பண்ண மாதிரி அந்த ட்ரீம் ஹவுஸை வித்தவுட் டேக்கிங் அ லோன் அவர் போகலாம். அண்ட் செகண்ட் திங் வந்து குழந்தைங்களோட எஜுகேஷன் அண்ட் மேரேஜ் கவர் பண்ணலாம். தேர்டு, ரிட்டையர்மெண்ட். இது மூணுமே பியூட்டிஃபுல்லாக இந்த வீடுங்கிற ஒரு விஷயத்தை தள்ளி போட்டார்னா
அதுதானே இதுதானே பேசிக் கோல்ஸ். எல்லாரோட பேசிக் கோல்ஸ் தான். குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், மேரேஜை கொடுக்கணும், நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து பசங்களை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கணும், எனக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும். இதுதான் எல்லாருக்குமே ஒரு பேசிக் நீடு. இது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகுங்க. ப்ரெஷரே இல்லாமல் இது நீட்டாக கொண்டு போகலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு கால்குலேஷனோட உங்களுக்கு காமிக்கிறேன். வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். ஓகே, அந்த கால்குலேஷன். ஷூர். 80,000 rupees அவருக்கு வந்து மந்த்லி சேவ் பண்ண முடியும். அண்ட் 40 lakhsங்கிறது இன்னைக்கு அவர் லம்சமாக உள்ளே கொண்டு வராரு. நான் சொல்கிற மாதிரி எப்பவுமே இந்த 12% ரிட்டர்ன்ஸ் மேலே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் மார்க்கெட்லேருந்து. ரொம்ப ரொம்ப மாடஸ்ட்டாக இருக்கலாம். விச் வில் ஹெல்ப் யூ டு கிரியேட் அ கார்பஸ் ஆஃப் அரௌண்ட் 11.21 crores. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இன்னொரு தாட்டும் இருக்கும். என்ன தெரியுங்களா, இன்னைக்கு நான் வீடை வாங்க மிஸ் பண்ணிட்டேன்னா அந்த வீடோட விலை ரொம்ப பெருசாக ஏறுமே. இங்கேருந்து ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு ஆக்சுவலாக ஏறும். ஆனால் எவ்வளோ ஏறுன்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ் அப்ரிஷியேஷன் ஆஃப் அ ஹவுஸ் ஆர் ரியல் எஸ்டேட் இன் இந்தியா இஸ் அரௌண்ட் 5 to 5.5% தான். அப்போ 5லேருந்து 5.5% வச்சுட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற 1 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டிங்கிறது 20 வருஷம் கழிச்சு 3.5 கோடி ரூபா ஆகும். நம்மளுக்கு இங்கே நம்மளோட வெல்த் இஸ் கோயிங் டு கெட் மல்டிப்ளைட் அட் 12%. அப்போது அந்த 5.5% எனக்கு ஜாஸ்தி ஆகுதுங்கிறத பற்றி நம்ம பெருசாக யோசிக்கவே கூடாது. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 1 கோடி ப்ராப்பர்ட்டிங்கிறது 3.5 கோடி ஆகுது. இங்கே நம்மளுக்கு கிரியேட் ஆக போகிறது 11.21 crores at 12% ரிட்டர்ன்ஸ் வித் 40 lakhs ஆஃப் லம்சம் அண்ட் 80,000 rupees ஆஃப் எஸ்ஐபி. இதுலேருந்து ஒரு 3.5 கோடி ரூபாவை நம்ம வீட்டுக்காக நம்ம பிளான் பண்ணிக்கலாம். செகண்ட், பசங்களோட எஜுகேஷன் 1.5 crores. ஸோ 6 கோடி ரூபாங்கிறது வீட்டுக்கும் 2 பசங்களோட எஜுகேஷன் மேரேஜுக்கும் செட் பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபா இருக்குமா. 5 crores மேலே ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்னங்க வேணும்? 5 crores நீங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ணிங்கன்னா வித் டீசெண்டாக ஒரு ரொம்ப நல்ல கார்பஸ் 5 crores. மந்த்லி இன்கம் ஒரு 2-2.5 லட்ச ரூபா எஸ்டபிள்யூபி மாதிரி எடுத்துட்டோன்னா மாதம் 1ஆம் தேதியான வேலைக்கே போகாமல் 1ஆம் தேதியான 2-2.5 லட்ச ரூபா நம்ம அக்கௌண்ட்டில் வந்து விடும். வருஷம் அந்த 2.5 லட்ச ரூபாய்க்கு 5% இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு எங்கே வேணால் ட்ராவல் பண்ணலாம் வித் தட் பேசிவ் இன்கம். ரிலாக்ஸ்டாக கம்ஃபர்டபுளாக கொண்டு போகலாம். அந்த 5 crores வச்சு என்ன நடக்கும்? இப்போ வந்து இந்த 11.21 crores நான் பிரேக்கப் சொல்லிட்டேன். 6 கோடி ரூபாங்கிறது பசங்களோட எஜுகேஷன் மேரேஜ் அண்ட் வீட்டுக்கு பிளான் பண்ணிட்டோன்னா பாக்கி உள்ள 5 கோடி ரூபா வச்சுட்டு நம்மளுக்கு மாதம் 2 லட்ச ரூபாங்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். நான் எப்பவுமே இந்த 6-7% மேலே எக்ஸீட் ஆகாதீங்கன்னு சொல்லுவேன் எஸ்டபிள்யூபியை. அண்டு அடுத்த 35 இயர்ஸுக்கு இன்க்ரிமெண்டல் இன்கமாக நீங்கள் வேலை செய்யும்போது கூட இவ்வளோ இன்கம் வருமானு தெரியாது. இங்கே ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா தான் ஆக்சுவலாக அவரோட ஏர்னிங் ஃபேஸே பயங்கர ஃபாஸ்ட்டாக சர்ஜ் ஆகும். இப்போது அவர் கடைசியாக ஒரு ஆவரேஜாக ஒருத்தர் வந்து 85 இயர்ஸ் வரைக்கும் நல்லபடியாக இருக்காருன்னா 85th ஏஜில் அவருக்கு கிடைக்க போகிற இன்கம் வந்து 10 லட்ச ரூபாங்க ஒரு மாதம். அண்டு இதுக்கப்புறமா அவருக்கு ஏதாவது ரிஸ்க் ஆச்சுன்னா இந்த யூனிட்ஸ் எல்லாமே டிரான்ஸ்மிஷன் ஆகிட போகுது அவங்க ஒய்ஃப்க்கு. அதுக்கப்புறமா இந்த மணி இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போக போகுது. அண்ட் இதை தவிர அவரோட 85th ஏஜில் அவர் கொடுக்க போகிற கார்பஸ் எவ்வளோ தெரியுமா அவங்க ஃபேமிலிக்கு? 89.34 crores. கிட்டத்தட்ட 90 கோடி ரூபா கொடுக்க போகிறாரு. இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மக்கள் 25 வயசு 30 வயசுக்குள்ள ஹோம் லோனுங்கிற ஒரு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. இது எப்படின்னா ஒருத்தருக்கு ஏர்னிங் கெப்பாசிட்டி இல்லை, எனக்கு ஏர்னிங் பொட்டென்ஷியாலிட்டி இல்லைன்னா வேற விஷயம். இவங்க எல்லாருக்குமே ஏர்னிங் பொட்டென்ஷியாலிட்டி இருந்து ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி ரூட்டில் போயிடுறனால ட்ரெடிஷ்னலாக வீட்டில் அப்பா அம்மா சொல்கிறாங்க, வீட்டில் பொண்ணு பார்க்கும்போது வீடு தேவைப்படுது, பையனுக்கு சொந்தமாக வீடு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்கிறதுக்காக சோஷியல் ப்ரெஷருக்காக they are getting stuck up with home loan commitment. அதுக்கப்புறமா they are having a huge regret after 40-45. கண்டிப்பாக.